சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 35. அமீருக்கு இளைய பல்லவன் உத்தரவு வியப்பை தந்தது. கண்டியத்தேவன் வந்ததும் இளைய பல்லவன், தேவரே, முதலில் கலிங்கத்துக் கப்பல் இரண்டையும் கரைக்கு செலுத்தும். கடல்புறாவை கங்கதேவன் மரக்கலங்களுக்கு இடையே செலுத்தும், புரிகிறதா என்றான். புரிகிறது தலைவரே. அப்படியானால் கடல்புறாவில் இருப்போரை என்ன செய்வது? பலவர்மனுக்கு சிகிச்சை செய்ய கங்கதேவன் அவன் மாளிகையில் இடம் கொடுப்பான். கொணவர்மனும் பலவர்மன் மகள் காஞ்சனாவும் அவன் அருகிலேயே இருக்கட்டும். பாதி மாலுமிகள் கடல்புறாவில் இருக்கட்டும். மீதி பேர் நம்முடன் வரட்டும். சரியா? அப்படியே ஆகட்டும் தலைவரே. ஆனால் காஞ்சனா தேவி அவன் மாளிகையில் தங்க வைப்பது சரியாகுமா? அதை நான் பார்த்து கொள்கிறேன். அமீர், கலிங்க அடிமைகளை கடல்புறாவின் கீழ்த்தளத்தில் அடைத்துவிடு. காவலுக்கு நமது மாலுமிகளை நிறுத்தி வை. சரி என்பதற்கு அறிகுறியாக அமீர் தலையாட்டினான். சிறிது நேரத்தில் கங்கதேவனின் படகு வந்தது. இளைய பல்லவன், அமீர், சேந்தன் இன்னும் சில உபத்தலைவர்கள் படகில் சென்றனர். கடற்கரையில் காத்திருந்து கங்கதேவன் உபசரித்தான். அவன் உபசரிப்பு வித்தியாசமாக இருந்தது. தங்களின் உபசரிப்பு எங்களை அவமதிப்பதாக உள்ளதே. கங்கதேவன் இடியென சிரித்தான். மரியாதையுடன் நடத்த நீ யார்? நீ கலிங்கத்தின் உபத்தலைவன் அல்ல. அதோ அங்கு நிற்பது கலிங்கத்தின் மரக்கலங்கள் அல்ல, சோழ நாட்டின் மரக்கலங்கள். வீரர்களே, இவர்களை கைது செய்யுங்கள். கங்கதேவா, நீ யாருடன் விளையாடுகிறாய் தெரியுமா? அதோ குருவாளுடன் உன்னை குறிப்பார்த்து கொண்டிருக்காரே, அவர்தான் அமீர், அரபு நாட்டு வீரர், கடற்படை வீரர், அகுதாவின் படைத்தலைவர். உன் தந்திரங்களை அறியாத முட்டாளல்ல இந்த இளைய பல்லவன் என்று இளைய பல்லவன் சொன்ன உடனே கங்கதேவன் அதிர்ச்சியடைந்தான். நீ நீ அகுதாவின் படைத்தலைவன் இளைய பல்லவனா? அவன் மட்டுமல்ல, அவனுடைய படைவீரர்களும் அதிர்ச்சியடைந்து அசையாது நின்றார்கள். கங்கதேவன் வீரர்களை நோக்கி, நீங்கள் போகலாம் என்று கையசைத்தான். படைத்தலைவரே, வாருங்கள், உணவருந்தலாம் என்று பவியமாக இளைய பல்லவனை வரவேற்றான். தேவரே, விருந்துண்ட பிறகு பேசலாமா, இல்லை முன்னமே பேசலாமா? கங்கதேவன் பவியமாக, விருந்துக்கு சிறிது நேரமாகும், முன்னரே பேசலாம் என்றான். இளைய பல்லவன் தன் சகாக்களை நோக்கி, கங்கத்தேவர் என்னிடம் இரகசியமாக பேச விரும்புகிறார். அமீர் மட்டும் என்னுடன் வரட்டும் என்று சொல்லிவிட்டு கங்கத்தேவனை நோக்கினான். கங்கதேவன் அவர்களை தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். அறைக்கு வெளியே அமீர் நின்று கொண்டான். தேவரே, எனது நாடு கலிங்கமும் அல்ல, சோழ நாடும் அல்ல. கடல்தான் எனது நாடு, கொள்ளை எனது தொழில். நாம் இருவரும் ஒரே குலம். நான் உமது நண்பனாக வந்திருக்கிறேன் என்று இளைய பல்லவன் சொல்லி கங்கத்தேவனை கட்டித் தழுவினான். கடல் மோகினியை எப்படியும் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இளைய பல்லவன் கங்கத்தேவனுடன் நட்பு கொண்டான். நீர் சொல்வதை எப்படி நான் நம்புவது? பலவர்மன் அப்படி உளறினாலும் நான் நம்பிக்கையுடன் உம்மிடம் வந்திருக்கிறேன். பலவர்மன் என்ன உளறினான்? பலவர்மன் என்னை பார்த்து அலறினான். அடே மடையா, கடல்புறாவை திருப்பு. கடல் மோகினியில் இருப்பவன் கங்கதேவன், கலிங்க நாட்டான், கயவன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், இன்னும் என்னென்னவோ சொன்னான். ஆனாலும் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்? நான் அகுதாவின் படைத்தலைவன். கடல் கொள்ளை என் தொழில். அதற்கு ஒரு தளம் வேண்டும். கடல் மோகினி சரியாக இருக்கும் என வந்தேன். புரிகிறதா கங்கதேவா? இளைய பல்லவரே, என்னிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? முதலில் இங்கு தங்க வசதி, பின் உங்கள் கூட்டுறவு. எதற்கு?